நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் உங்கள் ஆண்டோ. நம்ம பாட்காஸ்ட் சேனல் வந்து இதுக்கப்புறம் மூவி ரிவ்யூக்கான சேனலாகவே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் சரி ஒரு 3 பிளேலிஸ்ட்டாக வச்சு இந்த மாதிரி அடிக்கடி கண்டென்ட்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தால் கேட்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும்னு. பட் சொந்த கண்டென்ட் பண்ணுறத விட எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு ரீசெண்ட் டைம்ஸில். அதனால் கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு மூவி சீரீஸ் எல்லாம் பார்க்குறது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு வந்த படங்கள்லாம் வேறு நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னு தெரியல. ஸோ அதை அப்படியே நம்ம ரிவ்யூ பண்ணால் நல்லா இருக்குமேனு தோணி இன்றைக்கி இங்கே கிளம்பி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து மதராசி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூவுக்கு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லணும் இந்த படத்துடைய ரிலேட்டடாகவே. அப்படின்னா கூலி ரிவ்யூவில் ஒன்று சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக இந்த பெரிய டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சில பேர் வந்து படங்கள்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி ரொம்ப மொக்கையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் வந்து மதராசி படம் கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு மீன்ஸ் எப்படின்னா, படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஆவரேஜாக ஒர்க் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் தான் வந்து இந்த பெரிய டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் பார்த்துருந்தோம் இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு டவுன்ஃபால் ஆகி கீழே வந்தது. அதுக்கப்புறமா தான் லைனாக சங்கர், மணிரத்னம், இப்போ லோகி வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் டவுனில் வர ஆரம்பிக்கிற டைம். பிக் டேரக்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஆளுங்களில் அப்படி வந்து ஸ்பைடர், தர்பார், அதுக்கப்புறம் சிக்கந்தர்லாம் பண்ணி இப்போ கடைசியில் மதராசி மாதிரி கொஞ்சம் நல்ல படம் கொடுத்தது வந்து ஒரு மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 2 விஷயம் தோணுது. ஒன்று வந்து கேஸ்டிங், இன்னொன்று வந்து படத்தோடைய மேக்கிங். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏஆர் முருகதாஸுக்கு வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுறத விட ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கிற ஆக்டரை வச்சு பண்ணுறது தான் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா போகுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது ரஜினி, சூர்யாலாம் கூட ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக மாறாமல் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்த டைமில் தான் சூர்யாவுக்கு வந்து கஜினி வந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய்க்கு வந்து துப்பாக்கி கிட்டத்தட்ட ஒரு கம்பேக் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சரியாக ஒரு 3-4 படம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டு இருந்த டைமில் வந்து கரெக்டாக கம்பேக் கொடுத்தது துப்பாக்கி. அப்படி பார்க்குறப்போ அந்த டைமில் விஜய் கூட கொஞ்சம் அப்கமிங் ஆக்டராக இருக்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார் 2012 டைம்லலாம். இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எஸ்கேவும் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக அடுத்த கட்டத்துக்கு போக போகிற டைமில் கரெக்டாக அந்த மதராசி படம் வந்ததுனாலேயோ என்னவோ ஹீரோவாக இந்த கதைக்கு வந்து ரொம்ப ஆப்டாக எஸ்கே வந்து சூட் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃப்ளாப்பான படங்கள்லாம் வந்து தர்பார், சிக்கந்தர், அதுக்கப்புறம் ஸ்பைடர், இது 3மே வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுத்த படம். பெரிய ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தும் ஓடின ஒரு படம் அப்படின்னா ரமணா ஒன்று. ஆனால் அதில் கூட விஜயகாந்தோடைய வெயிட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு நார்மலான கேரக்டர் கொடுத்ததுனால அந்த படம் வந்து ஓடிச்சு. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் முருகதாஸ், இது வந்து கஜினி அண்டு துப்பாக்கியோடைய காம்பினேஷன் தான் வந்து மதராசியாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய டேரக்டர்ஸ் வந்து இன்டர்வியூலலாம் ஆடியன்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதில் பாதி பொய் பாதி உண்மை அந்த மாதிரி தான் கொஞ்சம் கலந்து இருக்கும் அவங்களுடைய படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. பட்டு ஏஆர் முருகதாஸ் வந்து நச்சுன்னு இந்த ஒரு வரியில் சொன்னது ஆக்சுவலாக உண்மை தான். கஜினி அண்டு துப்பாக்கியோடைய காம்பினேஷன் மாதிரி தான் மதராசி படம் வந்து ஃபுல்லாகவே இருந்தது. லவ் போர்ஷன்ஸும் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓவராலாக தமிழில் லவ் சீன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் லவ் சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கு. ருக்மணி அண்டு எஸ்கேவோடைய காம்போலாம் வந்து நல்லா சூட் ஆகியிருந்துச்சு. அண்டு ருக்மணி வசந்த் நான் பார்த்த படங்களில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இப்போது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்துடைய கோரே வந்து இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, ஆனால் இவங்கள சுற்றி தான் கதை நடக்கிற மாதிரியே வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் இந்த கதையோடைய ஒன்லைனே. அப்படி பார்க்குறப்போ இந்த பொண்ணுக்காக எஸ்கே வந்து அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி லுக் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு ருக்மணி வசந்த் பண்ணது. ஆக்சுவலாக போன வருஷம் அமரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன்.
சாய் பல்லவியோடைய ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர்ஸாக என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதுன்னு பார்த்தா இந்த வருஷத்தில் இந்த மதராசி படத்தில் வந்த ருக்மணி தான். ஏஸில் கூட பார்த்தேன். ஏஸ் பார்த்ததுக்கு காரணமே வந்து கன்னடாவில் ஒரு லவ் படம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது நல்லாயிருக்கும், அது அவங்க வந்து தமிழில் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஏஸே பார்த்தேன். பட் ஏஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க கன்னடாவில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி இதில் வந்து லவ் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா ஒர்க் ஆகியிருந்துச்சு. அதுக்கப்புறம் துப்பாக்கி படம் வில்லன் வித்யுத் ஜமால்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லிட்டேன் நான் பேரை, ஓகே. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக துப்பாக்கிக்கு அப்புறம் அஞ்சான் படம் வரப்போ நிறைய பேர் சூர்யாக்காக ஹைப்பாகி அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டு சந்துரு கேரக்டரை வந்து ரொம்ப பார்த்து நல்லா இருக்கே இந்த கேரக்டர், ஒரு மாதிரி ஸ்வாகாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவர் பண்ணுற அந்த படத்தில் அவருடைய கேரக்டர், அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃப்ளாப் ஆனது வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நல்ல வில்லனாக பண்ணியிருந்த கேரக்டர் வந்து இப்போது சப்போர்ட்டிவ் ரோலாக பண்ணியிருந்தது. இந்த படம் ஹிட் ஆகியிருந்ததுன்னா இந்த கேரக்டர் வந்து அடிக்கடி நம்ம தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். இப்போது கட் பண்ணால் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ரோல் அமைஞ்சுது, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. துப்பாக்கி லெவலுக்கு வந்து அவருடைய ஸ்வாக் இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதுலேருந்து கொஞ்சம் டவுனில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி இட்ஸ் நைஸ், நல்லா தான் ஒர்க் ஆகியிருக்கு. இந்த 3 கேரக்டர், இந்த 3 ஆக்ட்ரஸை தாண்டி படத்தில் இருந்த மீதி கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கதை ஃபுல்லாக அந்த கேரக்டர்ஸ்லாம் கூட ட்ராவல் ஆகி வந்துட்டு தான் இருக்குது. பட்டு இவங்க 3 பேர் தான் வந்து ஒரு மாதிரி நம்ம மைண்டில் நிற்பாங்க. மீதி பேருடைய பர்ஃபாமன்ஸ்லாம் அந்தளவுக்கு நமக்கு நிற்காது. அண்டு கதையோடைய பிளாட்டுமே அந்த மாதிரி இவங்கள சுற்றியே தான் இருக்குங்கிறதுனால இவங்க 3 பேர் மேலே மட்டும்தான் நம்ம கண் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் கதையோடைய ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்கும். என்ன அடுத்து இதானே நடக்க போகுதுங்கிற மாதிரி நமக்கே தெரிஞ்சிடும். பட் அது போர் அடிக்காத மாதிரி கொண்டு போனதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போது தேவையில்லாமல் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வரேன், ஒரு ஆக்டருடைய ரெஃபரன்ஸை வைக்கிறேன், ஒரு கேமியோவை கொண்டு வரேன், இல்லை ஒரு ரெட்ரோ சாங்கோடைய ரெஃபரன்ஸை வந்து நான் வச்சு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத இப்போ மாடர்ன் கமர்ஷியல்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. இது எல்லாம் கரெக்டாக நமக்கு வந்து சலிச்சு போகிற டைமில் இதெல்லாம் இல்லாமல் நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு கமர்ஷியல் படம் பார்த்துருப்போம்ல, அதாவது ஏஆர் முருகதாஸே பீக்கில் இருந்த டைமில் வந்து அவருக்குன்னு ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னாலும் ஓகே இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் வந்து ஏஆர் முருகதாஸோடைய கம்பேக்கு அவ்வளோதான், துப்பாக்கி மாதிரி திரும்பி ஒரு படம் பண்ணிட்டார் அப்படின்லாம் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி ஹைப் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் வந்து அவ்வளோவா என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அந்த ரிவ்யூவுக்கு முருகதாஸ் வந்து 100% ஆல்மோஸ்ட் 70 வரைக்கும் அந்த கம்பேக் கொடுத்துறாரு. மீதி 30% வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அது எந்தெந்த இடம் அப்படின்னா வந்து என்னால் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. மேபி 2-3 தடவை பார்த்தேன்னா அதை கரெக்டாக சொல்லிடலாம். அப்புறம் எஸ்கேவோடைய கேரக்டருமே வந்து கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரேடியாக பீக்கில் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போது எஸ்கேவோடைய கிராஃப் எடுத்தோம் அப்படின்னா படத்துக்கு பார்த்தோம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. மாவீரன்லேருந்து நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன், அங்கேருந்து அமரனுக்கு அப்புறம் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக அந்த கிராஃப் மேலே போயிட்டுருக்கு. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எஸ்கேக்கும் வித்யுத் ஜமாலுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து இப்படி ஒரு சீக்வன்ஸ் நடக்குமா அப்படிங்கிறதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க 2 பேரோட ஃபைட் சீக்வன்ஸ் கூட இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் வந்து எல்லாமே இந்த படத்தில் முக்கால்வாசி ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு லேகாக ஃபீல் ஆகுறதுனால தான் என்னவோ இந்த ப்ரிடிக்டபிளான ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் கூட அந்த படம் நமக்கு போர் அடிக்காமல் போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். அந்த வகையில் டெக்னீஷியன்ஸ் அண்டு ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபிலாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மியூசிக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அனிருத் ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணுவாரோ அதுதான் வந்து பண்ணியிருக்காரு. பட்டு சில படத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார்ல,
இந்த மொக்க படத்தை எப்படியாவது காப்பாற்றி கரையேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஹேண்டடாக இழுத்துட்டு போகிற வேலை வந்து இருக்கும். இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஆவரேஜாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நம்மளும் நம்ம ஆவரேஜாக ஒரு ஒர்க்கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஒர்க் கொடுத்துருக்காரு. வின்டேஜ் அணியோடைய அந்த டச்சு வந்து இதில் லைட்டாக அப்பப்போ வந்துட்டு போகும். அதுவும் ஒரு மாதிரி நம்ம கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, மஸ்ட் வாட்சான ஃபிலிம்ஸாக இருந்தால் மட்டும்தானே ரிவ்யூ கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போது வார்த்தைக்கு வார்த்தை ஆவரேஜாக ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்கிறியா, அப்புறம் எதுக்கு இங்கே ரிவ்யூக்குன்னு கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறப்போ, நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, பெரிய டேரக்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபெயில் ஆனதில் வந்து இவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு அதுலேயே இந்த படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா வந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வந்துச்சு. அதனால் இது வந்து நீங்களும் பார்த்து என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். கன்ஃபார்மாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம், எல்லோரும் போயிட்டு ஜாலியாக பார்க்கலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.